சின்ன வெங்காய சிக்கன் வடச்சட்டி சோறு, ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் செல்லிங் ஐட்டம். நெய் பொடி கோழி எப்படி பண்ண போறோம்? கிரீமி கர்ட் ரைஸ், என்னோட ஆல் டைம் ஃபேவரட் ஃபுட். இப்போ பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா சின்ன வெங்காய சிக்கன் வடச்சட்டி சோறு. அதாவது சொல்லப்போனால் நம்மளுடைய சவுத் இண்டியன் ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொல்லலாம். எங்களோட கிராமத்தில் குழம்பு மிச்சமாகிடுச்சுன்னா அந்த வடச்சட்டியில் இருக்கிற குழம்பை எடுத்து ரைஸ் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே பிளேட்டில் தருவாங்க. மிச்சம் இருக்கிற குழம்புல பண்ணுறது தான் வடச்சட்டி சோறு. நாங்கள் ஒரு எங்களோட க்ரௌட் கிச்சன் நைட் லைனில் ஒரு டிஷ்ஷாக வச்சுருக்கோம். ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் செல்லிங் ஐட்டம் எங்களோட கிச்சனில். இன்றைக்கி அதோட ரெசிபியை பார்க்கலாமா? வாங்க. ஸோ அதுக்கு ஒயிட் ரைஸ், சின்ன வெங்காயம், வரமிளகா, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இந்த இதில் சிக்கனும் ஒரு வடச்சட்டி சோறுக்குன்னு ஒரு மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா ஆர்டர் வந்தால் குயிக்காக நம்ம டெலிவர் பண்ணணும். ஸோ வெங்காயம், தக்காளி, கறி மசாலா, சிக்கன் மசாலா, மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரா பவுடர், சால்ட்டு, சிக்கன் இதெல்லாத்தையும் போட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுதான் இதோடைய இன்க்ரீடியன்ஸே. ஸோ இதில் மெயின் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவோம். ஸோ நல்லெண்ணெய், வரமிளகா, சின்ன வெங்காயம், அதனால் நிறைய சின்ன வெங்காயம் போல சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை நல்லா மணக்க இது நல்லா சாட்டே பண்ணுறோம். அப்படியே அந்த வெங்காயம், வரமிளகா நல்லா அந்த ஃப்ளேவர் வருது. வணக்கிட்டு லைட்டாக சால்ட் சேர்த்திக்கலாம். ஜென்ரலாக இந்த மசாலா ஆனியன் இது கூட சால்ட் சேர்த்துனா குயிக்காக அது ஃப்ரை ஆகும். அப்படியே சின்ன வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக ஹாஃப் குக் ஆனால் போதும். அதில் நம்ம ரைஸை ஆட் பண்ணுறோம். நல்லா மசாலா, சின்ன வெங்காயம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுது. நல்லா அந்த நல்லெண்ணெய் ஃப்ளேவரில் ரைஸ் செம்மையாக குக் ஆகிட்டு இருக்கு. அடுத்தது நம்மக்கிட்ட ரெடியாக இருக்கிற சிக்கன் வடச்சட்டி சோறோட மசாலா. அதில் சிக்கன் ஸ்டாக் வாட்டர் சேர்த்துறோம். நல்லா ஒரு கெட்டியான ஒரு நல்ல ஒரு சிக்கன் கிரேவி. பயங்கரமான ஒரு வீட்டு ஸ்டைலில் ஒரு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிட்டு இருக்கு. அப்படியே அந்த ஃப்ளேவர் பார்த்தாலே செம்மையாக இருக்குது. நல்லா போன்லெஸ் சிக்கன், அப்படியே லெக் போன்லெஸ் யூஸ் பண்ணுவோம்.
நல்லா வந்து சிக்கன் அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும். நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடியாக வச்சிருக்கிற இந்த வடச்சட்டி சோறு இந்த நல்லெண்ணெயோட அப்படியே பயங்கரமா சூப்பரா செம்மையா மிக்ஸ் ஆகி அட்டகாசமான ஒரு வடச்சட்டி சோறு ரெடியா இருக்கு. வடச்சட்டியில் இந்த சாதம் இந்த குழம்பு எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகி அப்படியே சுட சுட சாப்பிட்டா அட்டகாசமா இருக்கும். சூப்பரான அட்டகாசமான சிக்கன் சின்ன வெங்காயம் வடச்சட்டி சோறு ரெடி ஆயிருச்சு. லைட்டா கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு சுட சுட சூப்பரான சுவையான சின்ன வெங்காயம் சிக்கன் வடச்சட்டி சோறு. ஸோ இப்போ நெய் பொடி கோழி எப்படி பண்ண போகிறோம், வீட்டில் ட்ரை பண்ணலாம். சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்துக்கு, ரச சாதத்துக்கு, வெஜ் மீலோட சாப்பிட்றப்போ கூட நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் ஆயில், வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, நல்லா ஒரு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை ஒரு 60% நல்லா வந்து குக் ஆகுது. இதுக்கப்புறம் நெய் பொடி கோழி மசாலாவில் வெங்காயம், தக்காளி, மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரா பவுடர், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா ஒரு கிரேவியாக பண்ணி வச்சுருக்கோம். ஓகேயா, இதை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். இப்போ ஒரு பேஸ் ரெடி ஆனதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற சிக்கன், ஆல்ரெடி இந்த மசாலா நல்லா குக்கான மசாலா தான். ஸோ குயிக்காக ஃபாஸ்ட்டாக சர்வ் பண்ணணும் க்ளவுட் கிச்சனில். ஸோ அதனால் மசாலா ரெடியான உடனே போன்லெஸ் சிக்கனை இந்த மாதிரி 20 கிராம் சைஸில் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் எக்கு, கடலை மாவு, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர், மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரா பவுடர், கொஞ்சம் லைமு, கொஞ்சம் சால்ட் எல்லாம் போட்டுட்டு நல்லா சில்லி சிக்கன் மாதிரி மசாலா போட்டு வச்சுட்டு இதை வந்து தனித்தனியாக ஃப்ரை பண்ணிக்கணும். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை வந்து இதில் போட்டு நல்லா இந்த கிரேவியும் மசாலாவும் கூட நல்லா இட்லி பொடி, மேஜராக இட்லி பொடி இருக்கணும், கூட நல்லா கீ, நல்லா கீல அந்த சிக்கன் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த மசாலா, சிக்கன், அதுக்கப்புறம் இட்லி பொடி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். பார்த்தீங்கன்னா நல்லா கீல நல்லா குக் ஆகுது. தேவையான அளவு உப்பு, ஸோ சூப்பராக நெய் பொடி கோழி ரெடி ஆகிருக்கு. அந்த கீயோட அந்த பொடியோட ஃப்ளேவர் அட்டகாசமாக வருது. அவ்வளோதான். ஸோ நெய் பொடி கோழி ரெடி. இதுக்கு மேலே கொத்தமல்லி தழை, சுட சுட சூப்பரான நெய் பொடி கோழி மேலே
லைட்டாக இட்லி பொடி. இது எங்களோட கிச்சனில் ஒன் ஆஃப் த ஃபேவரட் டிஷ் ஃபார் எங்களோட மக்களுக்கு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். எங்களோட நைட் லயன் க்ளவுட் கிச்சனில் த ஃபாஸ்டஸ்ட் செல்லிங் ஐட்டம் ஸ்பெஷல் க்ரீமி கர்ட் ரைஸ். ஸோ ஒரு கர்ட் ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்னோட ஆல் டைம் ஃபேவரட் ஃபுட்டு வந்து தயிர் சாதம். 3 வேளையும் தயிர் சாதம் கொடுத்தீங்கன்னா நான் வந்து ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு அப்படியே உயிர் வாழ்ந்துருவேன். அப்படி வந்து எனக்கு வந்து தயிர் சாதம் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் எங்கே போனாலும் தயிர் சாதம் நான் ஆர்டர் பண்ணுறேன்னா அங்கே வந்து கொஞ்சம் ஒரு கஸ்டமைஸ் பண்ணுவேன். எனக்கு வந்து நல்லா க்ரீமியாக கெட்டியாக இல்லாமல் ஒரு இந்த கன்சிஸ்டன்சியில் வேணும் அப்படின்னு சொல்லி என்னென்னலாம் டாப்பிங் பண்ணணும் முதற்கொண்டு நான் வந்து ஒரு ஹோட்டலில் வந்து சொல்லி தான் வந்து நான் சாப்பிடுவேன். ஸோ சூப்பராக அட்டகாசமாக எப்படி தயிர் சாதம் பண்ணலாம். ஜென்ரலாக அரிசியை குக் பண்ணுறப்போ நல்லா குழஞ்சு இருக்கிற மாதிரி குக்கரில் 4 விசில் வைக்கிறோன்னா 6 விசில் வச்சுருவோம். ஸோ ரைஸ் வந்து நல்லா அப்படியே குழஞ்சிரும். பொங்கல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நல்லா குழஞ்சிரும். அதில் நல்லா காய்ச்சின பாலை ஊற்றி இந்த மாதிரி செட் பண்ணி லைட்டாக எங்களோட சில்லரில் வச்சுருவோம். பார்த்தீங்களா, அப்படியே கர்ட் ரைஸ் வந்து அப்படியே நல்லா பட்டர் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஆர்டர் வந்துச்சுன்னா கர்ட் ரைஸு அந்த பால் தயிர் மிக்ஸ் பண்ணதை அதோடைய இதை எடுத்து போட்டு அதுக்கப்புறம் கர்டு நல்லா கெட்டியான தயிர் ஹேங் கர்டு யூஸ் பண்ணால் அட்டகாசமாக இருக்கும். அந்த தயிரில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஃபில்டர் ஆகிட்டு இந்த திக்கான யோகட், அந்த திக் யோகட்டை அப்படியே இதில் வந்து சேர்த்துவோம். ஸோ நல்லா ரைஸ் எவ்வளவோ அந்த அளவுக்கு கர்டும் நிறையா சேர்த்துவோம். பார்த்தீங்கன்னா ரைஸ் அளவுக்கு கர்டு இருக்கும். அப்படியே கர்ட் ரைஸ் பார்த்தீங்கனாலே அப்படியே வெள்ளை வெள்ளைன்னு. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு ரைஸை வந்து நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் குக் பண்ணுறப்போ இந்த அளவுக்கு அப்படியே வந்து ஒயிட், பியோர் ஒயிட்டாக வரும். இதில் எங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா மில்க் க்ரீம் ஆட் பண்ணுவோம். நல்லா ரிச் மில்க் க்ரீம் எங்களோட கர்ட் ரைஸில் நல்லா ஆட் பண்ணி அப்படியே பயங்கரமாக இருக்கும். புளிப்பு இல்லாமல் இது வந்து வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், அப்படியே இந்த கன்சிஸ்டன்சியில் கொடுக்குறப்போ பேக் பண்ணி ஒரு கஸ்டமரோட இடத்துக்கு போகிறப்போ சூப்பரான அந்த கன்சிஸ்டன்சியில் கர்ட் ரைஸ் இருக்கும். இதில் நம்மளோட சின்ன வெங்காயத்தை வந்து அந்த காலத்தில் வந்து தயிர் சாதத்துக்கு வெங்காயம் வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம வந்து இந்த வெறும் சின்ன வெங்காயத்தை டாஸ் பண்ணி தனியாக மேலே டாப்பிங் பண்ணி தருவோம். இதுக்கு வந்து உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் ஸ்பெஷாலிட்டியே என்னென்னா கர்டு க்ரீம். அப்படியே கர்ட் ரைஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். எங்களுக்கு வர மேஜரான ஆர்டரில் கர்ட் ரைஸ் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் செல்லிங் ஐட்டம். பாருங்கள், கர்ட் ரைஸ் அப்படியே வந்து சூப்பராக அப்படியே பயங்கரமாக க்ரீமியான கர்ட் ரைஸ். நல்லா சின்ன வெங்காயம் இந்த மாதிரி போட்டு அட்டகாசமான க்ரீமி ஸ்பெஷல் கர்ட் ரைஸ் வெயில் காலத்துக்கு பயங்கரமாக செம்மையாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.